மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்போ என்ன சில கட்சிகள் நாங்கள் கூட்டுறோம் கட்சிகள் மற்ற கட்சிகள் கூட்டத்தை கூட்டினா அது வந்து அதற்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பலு இருக்காது. அதுக்கு அரசாங்கம் கூட்டினாச்சுன்னா தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு பலு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து ஒரு மனதாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் நம்ம மத்தியில் போய் அழுத்தம் கொடுத்து தண்ணி திறந்து விடணும்னா என்ன பண்ண போகிறாங்க? மத்திய அரசு தானே போய் பார்க்கணும், அங்கே தானே அழுத்தம் கொடுக்கணும். நீதிமன்றம் போகணும், மத்திய அரசு போய் போகணும். கர்நாடகாவோட போய் கேட்டு திறந்து விடுங்க, தண்ணி திறந்து விட போகிறாங்களா என்ன? அதால் இன்னும் அறிவிப்பு கூட வரலையே. இங்கே அறிவிப்பு போகிறாங்களா இல்லையானே தெரியல. அது என்ன ரகசியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதான் சொல்கிறேன், என்ன ரகசியம் அது? நீங்கள் போகிறீங்கன்னா போகிறீங்கன்னு சொல்லுங்கள், போகலன்னா போகலன்னு சொல்லுங்கள். எதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறாரு இப்போ வர வேண்டான்னு சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் ரகசியமாக பேசிகிட்டு இருக்கீங்களா? இதில் என்ன ரகசியம் இருக்குது? ஒன்று வெளிப்படையாக இது வந்து ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சரை பார்க்கறது ரகசியம் ஒன்றும் கிடையாது. இப்போ இல்லை, இப்போ மேகதாது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா போதுமா என்ன? நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டால் போதுமா? உறுதியாக இது கூட்டத்தை கூட்ட வேண்டும். இப்போ தண்ணி திறந்து விடலைன்னா அங்கே போய் மத்திய அரசில் போய் அழுத்தம் கொடுக்கணும். யாராவது அமைச்சர்கள் போய் பார்க்கட்டும், பேசுங்க, அழுத்தம் கொடுங்க. இதுதான் செய்யணும். இல்லை உச்சநீதிமன்றம் போங்க, இந்த டைம் டேபிள் படி அவங்க கடைபிடிக்கல, தண்ணி வச்சிருக்கிறாங்க, திறந்து விட மாட்டுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் ரிமார்க்னா வரட்டும். ஏன்னா பிற்காலத்தில் அது பயனுள்ளதாக இருக்கும். அதில் ஏன்னா அவங்க கர்நாடகாவில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க, திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நீர்வளத்துறை அமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்கிறார், எங்ககிட்ட தண்ணி இல்லை. தண்ணி இருக்குது, 68 டிஎம்சி தண்ணி இருக்குது. நமக்கு ஒரு 10 டிஎம்சியில் கொடுக்குறது தப்பு கிடையாது, ஒன்றுமே இல்லை. நமக்கு இந்நேரம் எவ்வளோ வந்திருக்கணும்னா கடந்த மாதம் ஒரு 9, இந்த மாதம் ஒரு 32னா 40 டிஎம்சி இந்த 2 மாதத்தில் வந்திருக்கணும். ஆனால் வந்தது எவ்வளோன்னா 3.25 டிஎம்சி தான் வந்திருக்கு. ஜூன் மாதம் ஜூலை மாதம் 2 மாதம் சேர்த்து 40 டிஎம்சி வந்திருக்கணும். கிடைச்சது 3.25 டிஎம்சி தான் வந்திருக்கு. அப்போது இவ்வளோ தண்ணி கொடுக்கல, அப்புறம் என்ன நம்ம அமைதியாக இருக்கணும்? உச்சநீதிமன்றம் டைம் டேபிள் தான் இது. உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிள் தான். உச்சநீதிமன்றம் கொடுத்த டைம் டேபிளை மதிக்கலைன்னா நேராக உச்சநீதிமன்றம் நம்ம போனோம். நீங்கள் சொன்னது தான் மதிக்கலை, கர்நாடகா மதிக்கலை. அவங்க சொல்லுவாங்க, திறந்து விட சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் நடந்திருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாடு வந்து மேகதாதுனை கட்டக்கூடாது என்று இருந்தாலும் அது வெறும் பேட்டியோடையே முடிந்து போயிடுது. மேகதாதுனை கட்டக்கூடாதுங்கிற நிலைப்பாடு அவங்க தலைமையை போய் சந்திக்கிறதா, அவங்க தலைமை மூலமாக கர்நாடக அரசு ஆட்சியில் இருக்க காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுக்குறதா, எந்த செயலுமே செய்யாமல் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க காங்கிரஸ் கட்சி வந்து அப்படியே இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? எந்த செயல்பாடுகளுமே ஈடுபடாமல் ஏங்க அவங்கள பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. எவ்வளோ தொடர்ந்து கடந்த முறையுமே அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க, கடந்த முறையுமா அப்படி தொடர்ந்து அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இல்லை, இப்போ இன்னொன்று நாளைக்கு வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வர இருக்கின்றார். நீங்கள் ஊடக நண்பர்கள் நீங்கள் கேள்வி கேளுங்க, அவரை இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் அந்தமான் தீவில் இருக்கிற கிரேட் நிக்கோபார் திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க. அங்கே வந்து சூழியல், அங்கே வந்து கெடுப்பது, வனத்தை அழிப்பது, காடுகளை அழிக்கின்ற திட்டம் அது என்று அதற்காக நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க. அதே போன்று மேகதாது திட்டமும் காட்டை அழித்து அணை கட்ட திட்டம் தான். அதுவும் 12,500 ஏக்கர் காட்டை அழித்து அணையை கட்டணுமா, அது நீங்கள் ஒப்புதல் அளிப்பீங்களான்னு இந்த ஒரே ஒரு கேள்வி மரியாதைக்குரிய ராகுல் காந்தியிடம் நீங்கள் கேளுங்க. ஊடக நண்பர்கள் கேளுங்க. கேட்பீங்களா? அவசியம் கேளுங்க. அந்தமானில் காட்டை அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே போன்று இங்கே மேகதாது பகுதியில் 12,500 ஏக்கர் காட்டை அழிக்கக்கூடாதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவாரா? சொல்லணும். இந்த கேள்வி இதை கேட்டு விட்டால் உடனே என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறார்.
அதை விட யாருமே அது விவசாயிகளோட குரல் வந்து கேட்க நிச்சயமா அதாவது முதலமைச்சர் வந்து அவ்வளோ விவசாயிகள் முதலமைச்சருக்கு வாக்களிச்சாங்க, இந்த தேர்தலில் வாக்களிச்சாங்க. ஏன்னா இன்றைக்கி விவசாயிகள் ஒரு பக்கம் வந்து அந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடியில் அவங்கள அது ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க விவசாயிகள்லாம். என்ன 2000 கோடி அறிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர், இன்னொரு 16,000 கோடி அறிவித்தா முழுமையாக விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. அதையாவது செய்யணும்னு அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்போ காவிரி முழுக்க இப்போ வறண்ட பகுதியாக இருக்குது. குறுவை சாகுபடியெலாம் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சோம். இந்த ஆண்டு வந்து 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேலே போகுமா இல்லையான்னு தெரியல. அது கூட இப்போ சம்பா வருது அடுத்தது. இப்போ அதில் முடியுமா, தண்ணி இருக்குமா இல்லையான்னு தெரியல. சூப்பர் எல்னினோ எஃபெக்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நமக்கு தண்ணி வேணும். முறைப்படி ஒப்பந்தத்தைப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நமக்கு தண்ணி கொடுத்துருக்கணும். கொடுக்கல. அதை கூட கேட்க மாட்டாங்களே. அதை கூட ஏன் கேட்க மாட்டீங்க? என்ன அப்படி உங்களுக்கு நமக்கும் கர்நாடகம் என்ன நல்லிணக்கம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்ன புரியல. அது நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்கணும். ஏன்னா இது வந்து நான் பேசுறது வந்து ஏதோ இப்போ எனக்கு ஒரு அரசியல் அப்படிலாம் இல்லை. எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலம் பெற வேணும். என்னென்ன பிரச்சனை இருக்குதா தமிழ்நாட்டு பிரச்சனை இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து மேகதாது பிரச்சனை தான் நம்பர் 1 பிரச்சனை இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில். ஏன்னா இப்போ இருக்கிற காவிரி டெல்டாவில் வந்து விவசாயிகள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. இப்போது இந்த ஒரு மாதத்தில் வந்து அரிசி விலை 10 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. இப்போ நமக்கு காவிரியில் தண்ணி வரல, குறுவை சாகுபடி செய்யலைன்னா அரிசி விலை 30 ரூபாய் ஏறும். இதெல்லாம் இன்டைரக்டான பிரச்சனை வரும். இது முதலமைச்சரும் அரசும் புரிஞ்சுக்கணும். இல்லை ஏன்னா இதில் பேக்டோர் நெகோசியேஷன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு பின் கது வழியாக என்ன பேசுகிறாங்களான்னு தெரியல. இது வெளிப்படையான பிரச்சனை. இது வெளிப்படையான பிரச்சனை அணுகணும். நம்ம உறுதியாக கர்நாடகா இவங்க நினச்சிருக்காங்க, முதலமைச்சர் விஜய் போய் கர்நாடகாவில் போய் தண்ணி கேட்டானா கொடுத்துடுவாங்க, மேகதாது அணை கட்ட வேடான்னு சொன்னால் அப்படி நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். நிச்சயமாக எவ்வளோ பேரை பார்த்துட்டாங்க அவங்க. அதுவும் இதில் யார், DK சிவகுமார், அவருடைய தொகுதியில் வருது மேகதாது அணை. அவர் மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு திட்டமிட்டு இருக்கிறார். 2028 அங்கே தேர்தல் வருது. அது வரைக்கும் விட போகிறது கிடையாது. இன்னும் பிடிவாதமாக இருப்பார். இன்னும் பதட்டமான சூழல் கொண்டு வருவார். இது வச்சுக்கிட்டு தான் அவர் அடுத்தது எலெக்ஷனில் வெற்றி பெறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார். இந்த சூழ்ச்சியில் போய் விஜய் அவர்கள் விழக்கூடாது. யூனியன் கவர்மெண்ட் நான் பல முறை சொல்லியாச்சு, பேசியாச்சு. நான் கேட்குறது என்னென்னா, எல்லாம் கூட்டாக நம்ம போய் மோடி அவர்களை பார்க்கலாம், பிரதமர் அவர்களை பார்க்கலாம், எல்லாம் வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது முதலமைச்சர் தலைமையில் போய் பார்த்தா இன்னும் அழுத்தம் கொடுக்கும். இந்த ஒரு அன்புமணி போய்